ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா மஷ்ரூம் பெப்பர் மசாலா தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, ரைஸ், இட்லி, தோசை அப்படின்னு எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இடியாப்பத்து கூடயும் செம்ம சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாட்டம் திக்காக இருக்கிற மாதிரி கடாயை எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூடயே 2லேருந்து 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறம் இது கூடயே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இடிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்து அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ராஸ்மெல் போய் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி ஆயில் செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 2 தக்காளியை நல்லா நீளமா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசால் பொடி எல்லாமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா குழஞ்சு வெங்காயத்தோட மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசால் பச்சை வாசனை எல்லாம் போய் ராஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டா கொதிக்க விட்டுக்கோங்க. மசால் கொஞ்சம் திக்காய் வரும் எண்ணெய் பிரிஞ்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா சூப்பரா தலை எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் 2 கப் மஷ்ரூமை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் ரொம்ப குட்டி குட்டியா சாப் பண்ணிட வேணாம். ஒரு மஷ்ரூம் பெரிய பீஸா இருந்தா அதை 2ஆ ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. மஷ்ரூம் அப்பதான் எடுத்து சாப்பிடும் போது நல்லா சூப்பரா இருக்கும். அதையும் போட்டு லைட்டா குக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வந்து சீக்கிரமாவே வெந்துரும். அதனால நீங்க தண்ணி எதுவுமே ஊத்தாம லைட்டா பரட்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா சுக்கா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரக பவுடர், அது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டா ஒரு பரட்டிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து சர்வ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மஷ்ரூம் பெப்பர் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே ஃபாலோ பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.